உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சப்பாத்தி கள்ளி. ஆமாம், அதிகமாக இருந்துட்டு கிராமத்தில் தான் இருக்கும். இது எங்கள் ஊர் மலை. ஆமாம், இது சப்பாத்தி கள்ளி. இப்போ ஒரு மருந்துக்கு தான் நானும் பிடுங்க வந்தேன். ஒருத்தன் கேட்டாங்க. சப்பாத்தி கள்ளியோட இது பிஞ்சு. ஆமாம், இந்த இடத்துல பூவிலேருந்து அப்படி பிஞ்சிலேருந்து அப்படியே இதாகி பழத்துக்கு வந்துடுது. இந்த இருக்குது பழம் பாருங்கள், சப்பாத்தி கள்ளியோட பழம். இதோட நன்மைகள் இருந்துட்டு என்னென்ன அப்படின்னா, சப்பாத்தி கிளியோட பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா இதயத்துக்கு நல்லதான். ஆமாம், இதயத்துக்கு நல்லது. ஆண்களுக்கு அணுக்கள் கூடும். பிறகு ரத்தத்தை சுத்திகரிக்கிறது, நீர்ச்சத்து, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஆமாம், இந்த இருக்குது பழம் பாருங்கள். முள் அதிகமாக இருக்கும், எடுத்து அதை உரசி தான் சாப்பிடணும். ஆமாம், பழம் வந்துட்டு தான் நிறைய இருக்குது. நம்ம எங்கே பார்த்தாலும் சப்பாத்தி கள்ளியே யார் வேணாலும் சாப்பிட்லாம். முள் அதிகமாக இருக்கும், வெளியவும் முள் இருக்கும். அதை கல்லில் உரசணும். உள்ளேயும் ஒரு பெரிய முள் இருக்கும் அந்த முனையில். ஏகப்பட்ட மருத்துவ குணம். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விட வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி பொருள்லாம் கிடைக்காது, அரிது. ஆமாம், எல்லாமே நம்ம இப்போ சாப்பாட்டு முறையை மாற்றியாச்சு. ஆமாம், யார் எடுத்தாலும் எங்கே வேணாலும் பிள்ளைகளுக்கு சிக்கன் ரைஸ், நூடுல்ஸு, பரோட்டா சாப்பிட்றோம்.